டெல்லிக்கு செல்லும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன நடக்கிறது? எதுக்காக டெல்லிக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செல்கிறார்கள்? டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டெல்லிக்கு செல்கிறார்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அப்படி சொல்லி நான் சொன்ன உடனே பிஜேபியோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு செல்கிறார்களா, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியை இணைப்பதற்காக அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழக கூட்டணியை இணைப்பதற்காக மோடியை சந்திக்க டெல்லி செல்கிறார்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அதுக்காக கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பவர் வரப்போகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்போ பூத் கமிட்டி மாநாட்டுக்காக கோயம்புத்தூர் 2 நாட்கள் சென்றிருந்தாங்க. கோயம்புத்தூரே கம்ப்ளீட்டாக தளபதி கோட்டை மாதிரி மாறிவிட்டது. அந்த அளவுக்கு வரவேற்பு இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஈவன் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. இது தளபதி விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே சில இடத்துல பலவீனமாகவும் மாறியது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுவதற்காக தான் டெல்லி சென்றிருக்காங்க. அதாவது ஒய் பிரிவு பாதுகாப்பு ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பையும் மீறி நிறைய சம்பவங்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது. முக்கியமா தளபதி விஜய் அவர்களோட வேன் மீது மரத்திலிருந்து தாவுவது, அந்த வேன் மேல ரசிகர்கள் ஏறுவது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது. முக்கியமா ரசிகர்களோட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுக்கான காரணம் காவல் அதிகாரிகள் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ காவல் அதிகாரிகள் மீது தொடர்ந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் குற்றம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம என்னதான் காவல் அதிகாரிகள் கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டு இது பண்ணாலுமே அவங்க ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆளும் கட்சி திமுக அதுக்கு பாசிட்டிவா செய்யணும்னா இந்த மாதிரி பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுத்தா அது சரியா இருக்காது. அதனாலதான் இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒய் பிரிவு பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை சந்திக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு சந்திப்பில் தான் பல விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும்னா கூட்டணி எங்களை உறுதி செய்யணும். ஏன்னா நாம ஜெனரலா யோசிக்கலாம், நார்மலாக யோசிக்கலாம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு மட்டுமே இந்த அளவுக்கு கூட்டம் தளபதியை தளபதி ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. போக்குவரத்து நெரிசல், முக்கியமாக தளபதிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 2 நாட்கள் தளபதி மீது கல்லில் ஏதோ ஒரு தூக்கி போடுற மாதிரி, சில பேர் தலையில் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வீடியோஸ் தான் பார்த்தோம். 2 நாளைக்கு எப்படின்னா 234 தொகுதியில் நடைப்பயணம் செல்ல வேண்டும், ஒவ்வொரு ஊருக்கும் செல்ல வேண்டும். அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கேள்விக்குறி நிறையவே இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஒரு பெரிய பாதுகாப்பு படை தளபதி விஜய் அவர்களுக்கு தேவை. அதனாலதான் இப்ப டெல்லிக்கு புறப்பட போகிறார்கள். அடுத்த டைம் மதுரையில பூத் கமிட்டி மாநாடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாத காரணத்துக்காக டெல்லிக்கு பாதுகாப்புக்காக கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பிஜேபி எந்த ஒரு கோரிக்கை வைக்கும், கூட்டணியை பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி பிஜேபி தலைமை தளபதி விஜயை கூட்டணியில் சேருவதற்காக பயங்கரமான ப்ரெஷரை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி இன்னுமே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி சொல்லி கேட்டு போகும்போது இன்னுமே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இல்லைன்னா நாங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு எடுத்துடுவோம், ஸோ அதனால் கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க ஊருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்தா பாதுகாப்பு இருக்குமா இருக்காதான்னு? டெல்லிக்கு செல்லும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன நடக்கிறது? எதுக்காக டெல்லிக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செல்கிறார்கள்? டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டெல்லிக்கு செல்கிறார்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அப்படி சொல்லி நான் சொன்ன உடனே பிஜேபியோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு செல்கிறார்களா, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியை இணைப்பதற்காக அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழக கூட்டணியை இணைப்பதற்காக மோடியை சந்திக்க டெல்லி செல்கிறார்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அதுக்காக கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பவர் வரப்போகிறது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்போ பூத் கமிட்டி மாநாட்டுக்காக கோயம்புத்தூர் 2 நாட்கள் சென்றிருந்தாங்க. கோயம்புத்தூரே கம்ப்ளீட்டாக தளபதி கோட்டை மாதிரி மாறிவிட்டது. அந்த அளவுக்கு வரவேற்பு இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு வரவேற்பு ஈவன் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. இது தளபதி விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே
சில இடத்துல பலவீனமாகவும் மாறியது. இப்ப இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணுவதற்காக தான் டெல்லி வந்து சென்றிருக்காங்க. அதாவது வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பையும் மீறி வந்து நிறைய சம்பவங்கள் கோயம்புத்தூர்ல வந்து நடந்தது. முக்கியமா தளபதி விஜய் அவர்களோட வேன் மீது வந்து மரத்திலிருந்து தாவுவது, அந்த வேன் மேல வந்து ரசிகர்கள் ஏறுவது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடந்து கொண்டு இருந்தது. முக்கியமா ரசிகர்களோட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுக்கான காரணம் வந்து காவல் அதிகாரிகள் வந்து ஒழுங்கா வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ காவல் அதிகாரிகள் மீது தொடர்ந்து வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் குற்றம் வந்து சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம என்னதான் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டு இது பண்ணாலுமே அவங்க வந்து ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆளும் கட்சி திமுக அதுக்கு பாசிட்டிவா செய்யணும்னா இந்த மாதிரி வந்து பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுத்தா அது வந்து சரியா இருக்காது. அதனாலதான் வந்து இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒய் பிரிவு பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு பத்தாது, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து மத்திய அரசை வந்து சந்திக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு சந்திப்பில் தான் வந்து பல விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு வேணும்னா கூட்டணி வந்து எங்களை வந்து உறுதி செய்யணும். ஏன்னா வந்து நாம ஜென்ரலா யோசிக்கலாம், நார்மலாக யோசிக்கலாம். ஆனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு மட்டுமே வந்து இந்த அளவுக்கு கூட்டம் தளபதி ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. போக்குவரத்து நெரிசல், முக்கியமாக தளபதிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 2 நாட்கள் வந்து தளபதி மீது வந்து கல்லில் ஏதோ ஒரு தூக்கி போடுற மாதிரி, சில பேர் வந்து தலையில் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வீடியோஸ் தான் பார்த்தோம். 2 நாளைக்கு எப்படின்னா 234 தொகுதியில் நடைப்பயணம் வந்து செல்ல வேண்டும், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நிறையவே இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஒரு பெரிய பாதுகாப்பு படை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தேவை. அதனால தான் வந்து இப்போ வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட போகிறார்கள். அடுத்த டைம் வந்து மதுரையில் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாத காரணத்துக்காக வந்து டெல்லிக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பிஜேபி வந்து இந்த ஒரு கோரிக்கை வைக்கும். கூட்டணியை பற்றியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து பிஜேபி தலைமை வந்து தளபதி விஜயை கூட்டணியில் சேருவதற்காக பயங்கரமான ப்ரெஷரை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி சொல்லி கேட்டு போகும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இல்லைன்னா நாங்கள் ஒய் பிரிவு பாதுகாப்பு எடுத்துடுவோம், ஸோ அதனால் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க ஊருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்தா பாதுகாப்பு இருக்குமா இருக்காதான்னு. டெல்லிக்கு செல்லும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன நடக்கிறது, எதுக்காக டெல்லிக்கு வந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் செல்கிறார்கள், டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டெல்லிக்கு செல்கிறார்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அப்படி சொல்லி நான் சொன்ன உடனே வந்து பிஜேபியோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெல்லிக்கு செல்கிறார்களா, இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து இணைப்பதற்காக, அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழக கூட்டணியை வந்து இணைப்பதற்காக வந்து மோடியை சந்திக்க வந்து டெல்லி செல்கிறார்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து இருக்கும். ஆனால் அதுக்காக கிடையாது. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பவர் வந்து வரப்போகிறது. அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து இப்போ வந்து பூத் கமிட்டி மாநாட்டுக்காக கோயம்புத்தூர் வந்து 2 நாட்கள் வந்து சென்றிருந்தாங்க. கோயம்புத்தூரே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தளபதி கோட்டை மாதிரி வந்து மாறிவிட்டது. அந்த அளவுக்கு வரவேற்பு இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு வரவேற்பு ஈவன் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட வரவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. இது வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே சில இடத்துல பலவீனமாகவும் மாறியது. இப்ப இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுவதற்காக தான் டெல்லி வந்து சென்றிருக்காங்க. அதாவது வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பையும் மீறி வந்து நிறைய சம்பவங்கள் கோயம்புத்தூர்ல வந்து நடந்தது. முக்கியமா தளபதி விஜய் அவர்களோட வேன் மீது வந்து மரத்திலிருந்து தாவுவது, அந்த வேன் மேல வந்து ரசிகர்கள் ஏறுவது, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நடந்து கொண்டு இருந்தது. முக்கியமா ரசிகர்களோட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதுக்கான காரணம் வந்து காவல் அதிகாரிகள் வந்து ஒழுங்கா வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ காவல் அதிகாரிகள் மீது தொடர்ந்து வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் குற்றம் வந்து சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம என்னதான் வந்து காவல் அதிகாரிகள் கிட்ட ப்ராப்பரான பர்மிஷன் கேட்டு இது பண்ணாலுமே அவங்க வந்து ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஆளும் கட்சி திமுக அதுக்கு பாசிட்டிவா செய்யணும்னா இந்த மாதிரி வந்து பெரிய அளவுல பாதுகாப்பு கொடுத்தா அது வந்து சரியா இருக்காது. அதனாலதான் வந்து இப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒய் பிரிவு பாதுகாப்பு மட்டும் எங்களுக்கு பத்தாது, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து மத்திய அரசை வந்து சந்திக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு சந்திப்பில் தான் வந்து பல விஷயம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து இந்த மாதிரி
மாதிரி வந்து பாதுகாப்பு வேணும்னா கூட்டணி வந்து எங்களை வந்து உறுதி செய்யணும். ஏன்னா வந்து நாம ஜென்ரலா யோசிக்கலாம், நார்மலா யோசிக்கலாம். ஆனா வந்து தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு மட்டுமே வந்து இந்த அளவுக்கு கூட்டம், தளபதியை வந்து தளபதி ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. போக்குவரத்து நெரிசல், முக்கியமா தளபதிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. 2 நாட்கள் வந்து தளபதி மீது வந்து கல்லுல ஏதோ ஒரு தூக்கி போடுற மாதிரி, சில பேர் வந்து தலையில அடிக்கிற மாதிரி சீன்ஸ் வீடியோஸ் தான் பார்த்தோம். 2 நாளைக்கு எப்படின்னா 234 தொகுதியில நடைப்பயணம் வந்து செல்ல வேண்டும், ஒவ்வொரு ஊருக்கும் வந்து செல்ல வேண்டும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து நிறையவே இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஒரு பெரிய பாதுகாப்பு படை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தேவை. அதனாலதான் வந்து இப்ப வந்து டெல்லிக்கு வந்து புறப்பட போகிறார்கள். அடுத்த டைம் வந்து மதுரையில வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாத காரணத்துக்காக வந்து டெல்லிக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து பிஜேபி வந்து இந்த ஒரு கோரிக்கை வைக்கும். கூட்டணியை பற்றியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து பிஜேபி தலைமை வந்து தளபதி விஜயை கூட்டணியில் சேருவதற்காக பயங்கரமான ப்ரெஷரை வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி வந்து இன்னுமே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி சொல்லி கேட்டு போகும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், இல்லைன்னா நாங்கள் ஒய்பிரிவு பாதுகாப்பு எடுத்துடுவோம், ஸோ அதனால் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்க ஊருக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்தா பாதுகாப்பு இருக்குமா இருக்காதான்னு.